வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஆதவன். கேரளா ராஜ்பவனில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு மறைந்த முன்னாள் குடியரசுத் தலைவர் KR நாராயணனின் சிலையை திறந்து வைத்து மலரஞ்சலி செலுத்தினார். அப்போது அவர் KR நாராயணன் ஒழுக்கம், நேர்மை, இரக்கம் மற்றும் ஜனநாயக மனப்பான்மை ஆகியவற்றில் பலமான மரபை விட்டு சென்றுள்ளார் என்றும், பலவீனமானவர்கள் மற்றும் ஒதுக்கப்பட்டவர்கள் தங்கள் கனவுகளை நனவாக்க சம வாய்ப்புகள் கிடைப்பதை உறுதி செய்வது அவசியம் என்று குடியரசுத் தலைவர் எடுத்துரைத்தார். பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று மாலை 6 மணி அளவில் மேரா பூத் சப்சே மஸ்பூத் திட்டத்தின் கீழ் பாஜக தேசிய ஜனநாயக கூட்டணியின் தொழிலாளர்களுடன் மெய்நிகர் முறையில் உரையாடுகிறார். பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் 3 நாள் பயணமாக இன்று ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்சல்மார் செல்கிறார். அங்கு இன்று நடைபெறும் இராணுவ தளபதிகள் மாநாட்டில் கலந்து கொள்கிறார். இம்மாநாட்டில் எல்லை பாதுகாப்பு நிலவரம், நவீன போர் முறைகள் மற்றும் பாதுகாப்பு துறையில் ஏற்பட்டுள்ள தொழில்நுட்ப முன்னேற்றங்கள் குறித்து விவாதிக்கப்படுகிறது. நாளை லோங்கேவாலா எல்லைக்கு செல்லும் திரு ராஜ்நாத் சிங் இந்தியா பாகிஸ்தான் போரில் உயிர்நீத்த வீரர்களின் நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்துகிறார். புதுவையின் சுற்றுலா தலங்களில் முக்கியமானதாக விளங்கும் தாவரவியல் பூங்கா பொலிவுறு நகரம் திட்டத்தின் கீழ் 9.11 கோடி ரூபாய் செலவில் புனரமைக்கும் பணிகள் கடந்த 2023ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. தற்போது அனைத்து பணிகளும் முடிவடைந்த நிலையில் நாளை வெள்ளிக்கிழமை நண்பகல் 12 மணிக்கு புனரமைக்கப்பட்ட தாவரவியல் பூங்காவை முதலமைச்சர் திரு ரங்கசாமி திறந்து வைக்கிறார். சட்டப்பேரவைத் தலைவர் திரு செல்வம், வேளாண் துறை அமைச்சர் திரு தேனி ஜெயக்குமார், உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் திரு அனிபால் கன்னடி மற்றும் உயர் அதிகாரிகள் பங்கேற்க உள்ளனர். இந்தியா ஆஸ்திரேலியா அணிகளுக்கு இடையே அடிலைடில் இன்று நடைபெற்று வரும் 2வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் சற்று முன்வரை இந்திய அணி 50 ஓவரில் 9 விக்கெட் இழப்பிற்கு 264 ரன்கள் எடுத்துள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.